இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Hey! Hey! கொடைக்கானல்ல ஒரு ஜீப் ஆக்சிடென்ட் பண்ணல. அந்த ஆக்சிடென்ட் யார் சொன்னதுனால செஞ்ச? சொல்ல சொல்லுடா. ஏய் சார் சார் ரத்தோட் டே புண்ணா ரத்தோட் சார் அவனை விடாத சார். அவன் ஓடிட்டான் சார். சார் சார் கண்ணை தேய்க்காதீங்க சார். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அவசரப்படக்கூடாதுன்னு சுவாமி சொல்லிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லாரிக்காரனே எனக்கு ப்ராப்ளம் ஆகி பிரச்சனை என் தலையில வந்து விழும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவன் அமர்கிட்ட மாட்டே இருந்தா மந்திரவாதி இவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சேன். இவனை இப்ப வந்துட்டான். இன்னைக்கு எப்படியாவது இவன்கிட்ட பேசி ஆகணும். ஏய், நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தல? இல்ல. வந்த? நீதான் எங்க வீட்டுக்கு வந்த? இல்ல. ஏன் நான் உன்கிட்ட பேசணும். அந்த ஆத்மா இன்னும் அந்த பசங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் நானும் அதை பார்த்தேன். அப்போ அவருதான். அது அது கண்டிப்பா அவருதான். அவரு இன்னும் இங்கதான் இருக்கா. நான் என்ன நினைச்சாலும் நடக்காதது, என்னையும் அமரையும் சேர விடாம தடுக்கிறது. அப்ப அந்த ஆறுதான். உனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குனா நீ அந்த ஆத்மாவை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவியா? அந்த ஆத்மாவை பிடிச்சு இங்க இருந்து தூரமா எடுத்துக்கிட்டு போயிடுவேன். திரும்பவும் வாழ்க்கைக்குள்ள வராம பார்த்துப்பேன். சரி, அதுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். நீ அதை பிடிக்கிற வழிய பாரு. ஆனா எப்படி? அந்த ஆத்மா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அத ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அந்த ஆத்மாவை நான் வெளியே அனுப்புறேன். அப்போ நீ வந்து அந்த ஆத்மாவை பிடிச்சிட்டு போ. சரி, நீ இப்ப போ. தீய சக்திகள் கை கோர்க்குது. அவளை ஆபத்து வலை சுத்திருச்சு. பாலகிக்கு பல மடங்கு ஆபத்து அதிகமாகுது. இந்த தீய சக்திகள்ல இருந்தும் கெட்ட எண்ணங்கள்ல இருந்தும் பாலகி எப்படி தப்பிக்க போறாளோ? பாலகி உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே.
அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு வேற கேட்டீங்கல்ல? ஆமாமா. இதோ பக்கத்து வீட்டுக்காரங்க. அக்கா, இதுதான் நீலா. ஹலோ. என்ன அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்க? அவங்களுக்கு ஹாய்னு சொல்லு. ஐயோ, இன்னைக்கு என் கதை க்ளோஸ். நீலா மிஸ் அம்மா கிட்ட யாருமே இல்லைன்னு சொல்ல போறா. ஐயோ, சொல்லுன்னு சொல்றல. ஐயோ. வணக்கங்கம்மா. இன்னொரு தடவை யாராவது பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை யாரும் பார்க்கல, நான் இன்ட்ரோடியூஸே பண்ணலன்னு சொன்னா நீதான் சாட்சியா வரணும். சரிங்கம்மா. நீலா. ஏம்மா அஞ்சலி, ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல லக்கால பாஸ் ஆயிட்ட நீ. லக்கலையா? அதுக்கே இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உனக்கு தேவையா? அம்மு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் லக்கல பாஸ் ஆனேன்னு சொல்றாங்க. நீ சைலண்டா இருடி. என்ன அங்க குசு குசுன்னு? ஒண்ணுல மேம், ஒண்ணுல. அம்ருதா, அஞ்சலிக்கு தான் தெரியாது. பெரியவ நீ, உனக்கு கூட தெரியாதா? அது வந்து மேடம், அது இப்ப வரைக்கும் இந்த கிளாஸஸ்லாம் எங்களை தெரியாம இருக்கலாம். ஆனா பொறுமையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓட் பண்ண சொல்லி கேப்போம். ஓட்டு போட சொல்லி கேப்பீங்களா?